ராமாயணம்னு சொன்னாலே, நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? ராமர், லட்சுமணர், சீதை, பரதன், சத்ருகனன், அனுமன் இதானே ஞாபகத்துக்கு வரும். ஆனா, ஊர்மிளாவ தெரியுமா யாருக்காச்சும்? ஊர்மிளா யாரு? அவ லட்சுமணனுடைய மனைவியாம். 14 வருஷம் இவங்க காட்டுக்கு போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே, லட்சுமணன் ஊர்மிளைட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்தானாம். அப்போ அவளுடைய நிலைய பார்த்து அப்படி திட்டிட்டானாம் ஊர்மிளைய. என்ன செஞ்சாளாம், நல்ல அலங்காரமா சீவி சிங்காரிச்சுட்டு, அந்த ஊஞ்சல்ல நெறைய நகையெல்லாம் போட்டுட்டு அலங்காரத்தோட உட்கார்ந்திருந்தாளாம். அங்க ஊரே அழுதுட்டு இருக்கு. "நீ என்ன இப்படி உட்கார்ந்திருக்கன்னு" நல்லா திட்டிட்டு, "நீ ஒரு கொடிய அரக்கி" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானாம். அதுக்கப்புறம் தான் 14 வருஷம்லாம் முடிஞ்சு, அங்கிருந்து அயோத்திக்கு திரும்பி வரும்போது தான் லட்சுமணனுக்கு தெரியுமா, தன்னுடைய மனைவி ஒரு தியாகம் செஞ்சிருக்கா நமக்காக. அவ என்ன செஞ்சாளாம், அந்த 14 வருஷமும் சாப்பிடலையாம், தண்ணி குடிக்கலையாம், காட்டுல வாழற மாதிரி ஒரு தவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. ஒரு யாக வாழ்க்கையே வாழ்ந்திருக்கிறா. அந்த 14 வருஷமும் அவ தூங்கவே இல்லையாம். தூங்காமலே இருந்தாளாம். அத கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம் லட்சுமணனுக்கு. நம்முடைய மனைவி இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசார வாழ்த்தினானா அந்த ஊர்மிளைய.